கடவுளுடைய அருளோ அல்லது கடவுளுடைய உதவியோ உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கல, அல்லது கடவுள் ஏன் என்னை காப்பாற்றல, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அதை எப்படி சரி பண்ணிக்கிறது, அல்லது கடவுளுடைய உதவி நீங்கள் எப்படி அணுகணும், அவர் யாருக்கெல்லாம் உதவி செய்வார், யாருக்கெல்லாம் அவருடைய உதவி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான பதிவு இது. நம்மளுடைய மனநிலையை பொறுத்து தான் கடவுள் உதவி செய்கிறதும் செய்யாமல் போகிறதும். இப்போது கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கவங்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. கடவுள் நம்பிக்கையை கண்மூடித்தனமாக நம்புகிறவங்களும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. இங்கே இடையில கடவுளுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி வேணால் வாழலாங்கிற சுதந்திரத்தை கொடுத்துருக்கு. ஆனால் அந்த சுதந்திரத்தை நம்ம தவறாக பயன்படுத்தி நம்ம தான் நம்ம வாழ்க்கைக்கான தீமையவே தேடி உருவாக்கிக்கிறோம். கடவுளோ இல்லை இந்த கர்மாவோட கான்செப்டாலோ நமக்கு தண்டனை கொடுத்து நம்மளை கஷ்டப்படுத்தலை. நம்மளுடைய மனநிலையை நம்ம புரிஞ்சிக்காதனால இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்கிறது நமக்கு தெரியல. அதிகப்படியாக நம்ம கடவுளை தெரிஞ்சுக்கிட்டோம், அவர்கிட்ட உதவியெல்லாம் போய் ஏன் கேட்குறோம் அப்படின்னா, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரி நம்மளை நினச்சிக்கிட்டு அந்த கஷ்டத்துலேருந்து நம்ம விடுபடணும்னு சொல்லி நம்ம கடவுள்கிட்ட உதவியோ அல்லது யாரோ ஒருத்தர்கிட்ட நம்ம எதிர்பார்க்குறோம். நம்மளை பற்றி நமக்கு புரியாதனால தான் நம்ம கஷ்டமே படுறோம். நீங்கள் கடவுளை புரிஞ்சுக்கிட்டாலோ அல்லது கடவுள்கிட்ட எப்படி நீங்கள் உங்களை கனெக்ட் பண்ணிக்கிறது புரிஞ்சுக்கிட்டாலோ உங்கள் வாழ்க்கை மாறாது. நீங்கள் அவரை கரெக்ட் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் உங்களை கரெக்ட் பண்ணணும். நீங்கள் உங்களை சரியாக வச்சுக்கிட்டால் மட்டும்தான் கடவுளுடைய உதவியே எப்படி கிடைக்குன்னு தெரியும். ஏன்னா நமக்கு கடவுள் யாருன்னே தெரியாது. எல்லோரும் ஆளாளுக்கு ஒரு கடவுளை பற்றி ஒரு கருத்து சொல்கிறாங்க. கடவுள் யாருன்னு தெரிஞ்சால் தானே நம்ம போய் கடவுள்கிட்ட எப்படி பேசணும், எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரியும். கடவுளே யாருன்னு தெரியாத போது நம்ம எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறது, அல்லது அவருடைய அருளை எப்படி நம்ம வாங்கிறது? அப்படி இருக்கும்போது நம்மளை சரியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய மனநிலை எப்படி இயங்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம மனசோடைய எண்ணங்கள் எப்படி செயல்படுதுன்னு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, நம்ம கடவுளோட கனெக்ட் பண்ணி நம்மளாலையும் நம்ம விருப்பப்பட்ட மாதிரி நம்ம நினச்சபடி வாழ்க்கையை மாற்றி கொண்டு அற்புதமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும். இந்த ட்ரிக்ஸையும் இந்த நுணுக்கத்தையும் கற்றுக்கிட்டவங்க தான் பெரிய பெரிய சித்தர்களும் மகான்களும் வாழ்க்கையில் சாதித்தவங்களும். சில பேருக்கு இயல்பாகவே அது நடக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம முயற்சியும் பயிற்சியும் செய்வது மூலமாக வாழ்க்கை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ உண்மையான கடவுள்னால் என்னென்னு புரிஞ்சுக்கணும், நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நம்மளை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சால் மட்டும்தான் கடவுளுடைய உதவியே நமக்கு கிடைக்கும். நம்மளை பற்றி தெரிஞ்சுக்காமல் நீங்கள் என்ன தலைகளாக நின்னீங்கனாலும் உங்களை காப்பாற்றுறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா நம்ம தோளில் ஆட்டை போட்டுட்டு ஆடை தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லி ஒரு ஆட்டுக்காரன் தேடிட்டு இருப்பான். ஆட்டைக்கானான்னு தோல் மேலேயே போட்டு வச்சுருப்பான். ஆனால் ஆடு கிடைக்கலன்னு ஊரெல்லாம் தேடுவான். ஆடு எங்கடான்னு பார்த்தா தோளில் தான் இருக்குது. அந்த மாதிரி கடவுள் பார்த்திங்கன்னா அவருடைய கான்செப்டோடைய அமைப்பு உங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் நீங்கள் ஊரெல்லாம் உதவிக்காக தேடிட்டு இருக்கிறீங்க. உங்களை சரி பண்ணுங்கள், கடவுள் உங்களுக்கு